வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. குச்சி துலக்கிய துப்பு. என்னது இது? துப்புனா தடயம். நீங்கள் துப்பாக்கு துப்பாய குரலுக்கு போயிடாதீங்க. அங்கே துப்புனா உணவு, பல விதமான பொருள்கள், பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் அதற்கு உண்டு. துப்புனா தடயம். என்ன இது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை படிக்கும் பொழுது, அதாவது ஒருவர் ஒரு தேவையில் இருக்கிறார், அந்த தேவையை பூர்த்தி செய்வதும் மெக்கானிசம் ஆஃப் தி மாஸ்டர் என்று நேற்று நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஒருவருக்கு ஒரு சிரமம் இருக்கிறது, அந்த சிரமத்தை நீக்குவது அதுவும் அதில் அடங்கும். ஒருவர் ஒன்றை பறி கொடுக்கிறார் அல்லது தொலைத்து விடுகிறார், அந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது அவருடையது என்று நிரூபிப்பதற்கு மிகவும் கடினம். இப்போ ஒரு பர்ஸ் தொலைந்துருவீங்களேன், இன்னொருத்தட்டு இருக்குது, அந்த பர்ஸ் நம்முடையது தான், அதை அடையாளம் காட்டணும். நீ நினைக்கிற மாதிரி அது லேசப்பட்ட விஷயம் இல்லை. என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் இங்கே ட்ராவல் பண்ணும்போது என் பொட்டி வந்து சேரலைங்க. நான் சொல்கிறது வெளிநாட்டில், இங்கேயே திண்டாட்டம். வெளிநாட்டில் நான் இன்னும் எவ்வளோ திண்டாடி இருப்பேன்னு பாருங்கள். சரி, உன் பொட்டியோட கலர் என்னன்ட்டான். என்னால் சொல்ல வராது. எனக்கு எப்படி 100 ராகங்களே கேட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி தோணுமோ, அவ்வளோதான் நம்ம ஞானம். அதே மாதிரி நமக்கு பச்சை நீலெல்லாம் அதில் இந்த கிரேம்பாங்க, மஸ்டர்ட் பாங்க, எனக்கு அந்த வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாது. அபேத ஸ்திதியில் இருக்கிறவன் நான் எப்படி கலரை சொல்லுவேன் அவன்கிட்ட? ரொம்ப திண்டாடி போனேன். அதே சரி, ஒரு பர்ஸு தொலைஞ்சு போச்சு, அதில் நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க கரெக்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமா? என்ன மாதிரி ஆட்களுக்கு சொல்ல முடியாது. அவ்வளோ ஞாபகமும் கிடையாதுன்னு வைங்க, அவ்வளோ பணமும் கிடையாதுன்னு வைங்க. ஒரு வசதி இருக்குது, அது ரொம்ப பேர் எங்கிட்ட இருக்கிற ஒரு வசதி உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியல. அதாவது இருக்கும் பொழுது இது என்ன செய்ய போகிறோம், எப்படி பாதுகாக்க போகிறோம் என்று பயப்படுகிற அளவுக்கும் இல்லாமல், தொலைந்து விட்டால் ஐயோ இனி என்ன செய்ய போகிறோம் என்று புலம்புகிற அளவுக்கும் இல்லாமல் இருப்பது தான் நிறைவான நிம்மதியான செல்வம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது ஏதோ சோறு போட்டு ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு நம்மளோட பராசக்தி நன்றாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வது புரிகிறதா உங்களுக்கு? இருக்கும்போது ஐயோ இது எப்படி நான் பாதுகாக்க போகிறோம் என்று பயம் தரத்தக்க அளவுக்கு செல்வம் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஒன்று நம்ம இழந்து விட்டோமானால் ஐயோ இழந்து விட்டோமே, நீ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அப்படியே புலம்பிக் கொண்டு ஆதங்கப்பட்டு அங்கலாய்க்கிற அளவுக்கு செல்வம் இருக்கக்கூடாது. அதுவும் நிம்மதிக்கு பங்கமாகத்தான் விளையும். இதோ வந்துதா போச்சா, அவ்வளோதான். நமக்கு உண்டான ஒரு தேவைகளை கவனிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதான நிம்மதியாக இருக்கலாம். 1 extra 100 rupee note can be a cause for misery என்று என்னோட குருநாதர் எனக்கு ஒரு வாட்டி எச்சரித்தார். ஒரு 100 ரூபா அதிகமாக இருந்தால் பிரச்சனை தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அதை உடனே மறைச்சி தான் வைக்க தோணும். வீட்டிலே இந்த மனைவிக்கு காட்டாமல் வைக்கலாமான்னு தோணும். பசங்கள்ட்ட இந்த விஷயத்தை பற்றி மூச்சு விடக்கூடாதுன்னு தோணும். எது 100 ரூபாய்ங்க, ஒரு 100 ரூபாய்க்கே அப்படி தோணும். அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதான் அளந்து வச்சான், ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சான்றான் பாருங்க. இந்த அளவோடு இருப்பது நிம்மதியாக இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அது இன்னும் நமக்கு இன்னொரு டைமென்ஷன்கள் நமக்கு புரிகிறது. இப்போ தொலைச்சிட்டாங்க, எப்படி நம்ம அதுக்கு அடையாளம் சொல்லி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம். அதில் எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்க, ஐயோ சொல்ல தெரியலிங்க, எவ்வளோ 300 30,000 எவ்வளோ, அது சொல்ல தெரியாத போலீஸ்காரர் வேறு மிரட்டுவார். ஸோ நீங்கள் பணம்ன்றது விசிட்டிங் கார்டு வச்சுருந்தீங்கன்னா சொல்லலாம். ஏன் விசிட்டிங் கார்டுனா அவங்க நம்ம விசிட்டிங் கார்டை அடித்து வச்சுருக்க போகிறாங்களா, கண்டுபிடிச்சவங்க இல்லை, யார் எடுத்தவங்க இல்லை, அதுவும் நம்மகிட்ட இல்லைன்னு வைங்க. விசிட்டிங் கார்டு கிடையாது, எவ்வளோ பணம் வச்சேன் தெரியாது, பர்ஸு என்ன பிராண்டு தெரியாது, பர்ஸு என்ன கலர், அது ஒரு மாதிரி ப்ரௌன், என்ன ஒரு மாதிரி ப்ரௌனு சொல்ல வராது. இப்படி ஒரு நிகழ்ச்சி, இப்படி ஒரு இக்கட்டு ஒரு அம்மையாருக்கு நடக்கிறது. அந்த அம்மையார் எப்படி காப்பாற்றப்படுகிறாருங்கிறத பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. ஒரு அம்மா வராங்க, ரொம்ப ஐயா மேலே பக்தி அவங்களுக்கு, தான் நமஸ்காரம்லாம் பண்ணி பிரசாதம்லாம் வாங்கி போகும்போது அந்த அம்மா கூப்பிட்றாரு, இந்த புஷ்பம்லாம் வச்சுக்கோ, பிரசாதம் வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. அதில் அந்த அம்மா திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சுமங்கலி என்று குறிப்பிடுகிறார். பெரியவர் பிரசாதம் கொடுக்கும்போது அதில் பலவிதமான பூக்கள் இருந்தன. அதில் தவனம் அப்படிங்கிற பூவுடைய குச்சி. தவனம்னா என்ன, நம்ம மறுக்கொழுந்து சும்மா அப்படி நட்டாலே வந்துடும். அதில் 2 வெரைட்டி இருக்குது, பார்த்துருக்கீங்களா? இப்போ எங்கே பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தோம் வரிசையா. அப்பா அந்த வாசனை இருக்குங்க, ஆஹா அவ்வளோ அழகாக இருக்கும், ரம்யமாக இருக்கும் அந்த வாசனை. இது என்ன ஐயா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க, இது என்ன குச்சி அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறார், இது தவனப்பூவோட குச்சி,
இதை வச்சுக்க, நீ உனக்கு உதவும் அப்படிங்கிறார். ஏதோ பூ நடுவில் இது ஒரு குச்சி மாதிரி இருக்கேன்ட்டு அந்த அம்மா வந்து, ஐயா இது என்னய்யா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா, இது தவனப்பூவோட குச்சி, இந்த மறுக்கொழுந்துன்னு சொல்லுவா, நீ இதை வச்சுக்கோ, உனக்கு இது உதவும் அப்படிங்கிறார். சும்மாவானே அவர் கையிலேருந்து ஒன்று கொடுத்தா நம்ம வச்சுக்குவோம், பத்திரமா வச்சுக்குவோம், எவ்வளோ நாள் முடியுமோ வச்சுக்குவோம். இப்படி ஒரு சொல்லி கொடுத்தா விட்டுருவாங்களா? அந்த அம்மா எடுத்து அதை பத்திரமாக வைத்துக் கொள்கிறார்கள். எங்கே வச்சுக்கிறாங்க? பர்ஸில் வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா வச்சுக்கிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலெலாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு திருநெல்வேலி போனோம். அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்குறாங்க அம்மா. கொஞ்சம் நேரம் ஆச்சு. பயணமான பிறகு திடீர்னு பார்க்குறாங்க, அந்த அம்மாட்ட பர்ஸ் இல்லை, காணாமல் போயிடுச்சு. யோசித்து பார்க்குறாங்க. உடனே கண்டக்டரை கூப்பிட்டு, ஐயா என் பர்ஸு காணாமல் போச்சுன்னு. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் கட்டாயம் எடுத்துட்டோம், அதுலேருந்து தானே எடுத்து காசு கொடுத்து உங்கள்கிட்ட டிக்கெட் வாங்கினேன். இப்போ நீ எப்படி போக, நல்லா பாரு, இருக்கிறது ₹1 தான், இதுக்கு மேலே நான் பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா தான் தேடி பார்த்துட்டேன். அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் உட்காந்துருக்காங்க, இவங்க மேலே தான் எனக்கு சந்தேகம், அவங்க நடவடிக்கை சரியில்லை, அதனால் எனக்கு சந்தேகம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு, யாரை பார்த்து நீ திருடான்னு சொல்கிற, ஓஹோன்ட்டு அது சண்டை போட்டு இருமா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, விசாரிக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த உங்கள் பையை திறந்து, ஒரு பை தான் நீ வச்சுருக்க, இந்த பையை திறந்து காட்டேன், என்ன ஆகிட போகுது? இப்போ வந்து நீ அதை எடுக்கலன்னு வச்சுக்கேன், இதில் இல்லைன்னா இவங்களுக்கு தானே அவமானம், உனக்கு என்ன அவமானம், உன்னையும் நீ வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகும்ல, காட்டு அப்படின்றாங்க. அது வந்து அம்மாட்டங்கிட்ட பறித்து அதை திறந்து பார்த்தா இந்த அம்மாவோட பர்ஸ் இருக்குது. யார் பறி கொடுத்தாங்க? இந்த அம்மாவோட பர்ஸு இந்த அம்மாவுடைய பையில் இருக்குது. அப்போ உடனே சொல்லும்போது, இது ஏன் பர்ஸு தான். அம்மா தெளிவாக சொல்லுது, ஏன் பர்ஸு தான் அப்படின்னு. இல்லை என்னங்க அந்நியமாக இருக்குது, ஏன் என்னுடைய பர்ஸுங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, என் பர்ஸு தான் அப்படிங்கிறான் அந்த அம்மா. சரி, ஒரு 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி கண்டக்டர் பாருங்க, இதோ சாலமன் பரம்பரையில் வந்திருக்கார் போல் இருக்கவர். அவர் கேட்குறாரு, 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன், சரியா சொல்லுங்கள். இந்த பர்ஸில் என்னையா வைப்பாங்க? பணத்தை தான் வைப்பாங்க. யார் எடுத்தவ சொல்கிறா? எப்போ பறி கொடுத்து உள்ளுக்கு டக்குன்னு வரதா அது வாயிட்டு, பர்ஸில் என்ன வைப்பாங்க? எல்லாம் பணம் தான் இருக்குது அப்படின்னா. சரி, இந்த பணம் நகை ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, டக்குன்னு இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. நகை ஏதாவது வச்சுருக்கியான்னு, அது பறி கொடுத்த வரல, இல்லைங்க நகை ஒன்றும் வைக்கல அப்படின்னு. அப்போ இவளுக்கு சௌரியமாக போச்சு, நகை வைக்கலைங்கிறது தகவல் சொல். ஆமாம்மா நகை ஒன்றும் வைக்கலை அப்படின்னு இதுவும் சேர்ந்து சொல்லுது. சரி, உடனே கண்டக்டர் அடிச்சார் பாருங்க, ஒரு சூப்பராக ஒரு 6 இந்த பர்ஸில் பணம் நகை தவிர வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா, அது சொல்லுங்கள் அப்படின்னா. நீ சொல்லு அப்படின்ட்டு சந்தேகத்துக்குரிய அந்த பொண்ணு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுச்சு. இந்த பறி கொடுத்தவங்க சொன்ன, ஐயா ஒரு தவனப்பூவோட குச்சி இருக்கும் ஐயா, எனக்கு காஞ்சி பெரியவர் கொடுத்தாரு, அதை வச்சிருக்கிறேன் அப்படின்னா. ஏடுன்னா திறந்தா அதில் இருக்கு, மாட்டிச்சு அந்த பொண்ணு. அவ்வளோதான், அதை வந்து போலீஸில் ஒப்படைச்சாங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா அந்த கதையை விட்டுருங்க. இது எவ்வளவு அழகாக இதை நேர்த்தியா, இதுக்கு பேர் தவனப்பூவோட குச்சி, இதை மறுக்குழுந்துன்னு சொல்லுவா, நீ வச்சுக்கோ உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இல்லையா. எப்படி உதவிச்சு பாருங்க. சிறு துரும்பும் பல்லுக்குத்த உதவுங்கிறத பார்த்துருக்குறோம். சிறு துரும்பும் பர்ஸில் வச்சா அது பறிபோகாமல் பாதுகாக்கும்ன்றதை நம்ம இப்போ புரிந்து கொள்ளுகிறோம். அதாவது தன்னை முழுமையாக சரணம் எய்தியவர்களை காப்பது என்பது அவர்களுடைய இயல்பு, திட்டமிட்டு செய்யறது கிடையாது. புரியுதுங்களா? இதில் முக்கியமான நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னென்னா, இவர்கள் வந்து நம்ம ஆட்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி கிடையாது. மெக்கானிசம் ஆஃப் தி மாஸ்டர் எப்படி செயல்படுகிறது என்றால், தன்னை நம்பியவர்களை உள்ள ஒரு பதிவாகிறது, மனத்தில் ஆகக்கூடிய பதிவு அல்ல, அவர்களுடைய சித்தத்தில் ஆகின்ற பதிவு. அதன்படி அவர்கள் காப்பாற்றப்படுகிறார். There is a truth in them which works with different people in different ways என்று என்னுடைய மாஸ்டர் சொல்லுவார். தர்மத்தின் பாதையில் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒரு இனிய பயணமாக அமையும். அன்பு நேயர்களே, உங்கள் அபிமான ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நடக்க நடக்க பாதை நம்பிக்கைதான் கீதை என்று நாம் சொல்வதும், புத்தம் புதிய நிகழ்ச்சியான தர்மத்தின் பாதையில், ஆன் த பாத் ஆஃப் தர்மா, அந்த சத்தியத்திற்கு மறுபெயர்தான் தர்மம் என்கிறது அந்த உபநிஷம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை மாலை 4:30 மணிக்கு கல்வி பெருக்கோ கடுமை தவமோ காவி உடையோ தேவையில்லை,
அவர் கவனம் நம் மீது விழுந்தால் போதும், தவன குச்சியும் உதவும். சரியா இருக்கா? நான் பார்க்கிறேன் என்னும் மடமை இனி இல்லை, என நீ பார்க்கும் நினைவு போதும். அதான் சரியான நிலைப்பாடு. நாம் என்ன இங்கேருந்து பார்த்து கபாலீஸ்வரரை பார்த்து நான் அவரில் நம்மளை பார்க்கணும், நம்ம போய் நிற்கலாம். வி ஷுட் பிரசன்ட் அவர் செல்ஸ். அவ்வளோதான். அவர் பார்வை நம்ம மேலே விழணும், குருவினுடைய பார்வை நம்ம மேலே விழணும். அப்போதான் நம்முடைய குறைகள் தீரும். குறைகள்னா நம்முடைய தேவைகள் தீர்வதில்லை, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குற்றங்கள், மாசுகள் தீரணும். மாசுகள் தீர்ந்தவனுக்கு தேவையே இருக்காது, தெரியுமா? வறுமையில் இருக்க ஒரு நல்லவன் வறுமையில் இருக்கும்போது வறுமை கூட அவனுக்கு ஒரு பொருட்டாக தெரியாது. ஆசை இல்லாதவனுக்கு வறுமை கிடையாது, ஆசை இருக்கிறவனுக்கு செல்வமே கிடையாது. அவன் எப்பொழுதும் தரித்திரன்தான். எனவே கல்வி பெருக்கோ கடுமை தவமோ காவி உடையோ தேவையில்லை, அவர் கவனம் நம்மீது வீழ்ந்தால் போதும், தவன குச்சியும் உதவும். பல்விதமாயின பொருளா இங்கே பாதுகாத்திடும் உடைமை. நம்ம எதை பாதுகாக்க வேண்டும்? பொருளையா? பல்விதமாயின பொருளா இங்கே பாதுகாத்திடும் உடைமை, நம் பார்வை பதிந்தே இருக்கும் அவரது பாதம்தான் நம் சொத்து. அதுதான் நம்முடைய உடைமை. நாம் எப்பொழுதும் நம்முடைய கவனம் ஒரு குருவினுடைய பாதத்திலேயே இருந்தால் அவருடைய கவனம் நம்மை பாதுகாப்பதிலேயே இருக்கும். அவருடைய கவனம் நம்முடைய ஆத்மா மீது இருக்கும். அது நம்மை பலவிதமாக பாதுகாக்கும். பொருளை காப்பது புதிய பாடத்தை புரிய வைப்பதற்காக. எதற்கு பொருளை காப்பது? பொருளை காப்பது புதிய பாடத்தை புரிய வைப்பதற்காக. இங்கே புரிந்த புதிய பாடம் என்ன? நீ எங்கே இருந்தாலும் என்னுடைய அருள் உன்னை காவல் செய்யும் என்பது புதிய பாடம். இரண்டாவது, பரபரப்பு இருக்க வேண்டாம். என்னுடைய அருள் அதில் உனக்கு கவனம் இருக்குமானால் பொருள் மீது நீ வைத்திருக்கின்ற பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீ குறைத்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும், இல்லையா? எனவே பொருளை காப்பது புதிய பாடத்தை புரிய வைப்பதற்காக, இருளிலிருந்து ஓர் ஒளிக்கு நம்மை இழுத்துச் செல்வதற்காக, பொருளிலிருந்து அருள் என்னும் தளத்திற்கு நம்மை இழுத்துச் செல்வதற்காக, அருளே பெரிது என அதுவே அவர் என அறிய வைப்பதற்காக, மருளே இல்லாமல் மறுக்கொழுந்தாக மனமாய் வாழ்வதற்காக. நாமே இந்த மறுக்கொழுந்தாக வாழலாம். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். பொருளை காப்பது புதிய பாடத்தை புரிய வைப்பதற்காக, இருளிலிருந்து ஓர் ஒளிக்கு நம்மை இழுத்துச் செல்வதற்காக, அருளே பெரிதென அதுவே அவரென அறிய வைப்பதற்காக, மருளே இல்லாமல் மறுக்கொழுந்தாக மனமாய் வாழ்வதற்காக. இந்த மறுக்கொழுந்து புராணத்தில் முக்கியமானதுன்னா, அப்படி நட்டா அந்த குச்சி நட்டா வளரும். அது வேறு இருக்கா, வெட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இன்னமும் அந்த குச்சி நட்டால் அது அழகாக தழைத்து வளரும். அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ள மறுக்கொழுந்து. நம்முடைய வினை வழி வந்த வாசனைகள் எல்லாம் தீர்ந்து, பொருள் வாசனைகள் தீர்ந்து, அருள் வாசனைகள் நம்முள்ளே எழும்போது நம்முடைய மனம் அருள் என்கின்ற மறுக்கொழுந்து வாசத்தை வீச துவங்குகிறது. ஃப்ரேக்ரன்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரேக்ரன்ஸ் என்று புத்தருடைய முதல் உபதேசத்தை சொல்லுவார்கள். சாரநாத்திலே நிகழ்ந்தது புத்தருடைய முதல் உபதேசம். அதை ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் என்று சொல்லுவார்கள். முதல் வாசனை, அது அருமையான முதல் நறுமணம் என்று சொல்லலாம். அப்படி இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு மகா வாக்கியத்தை சிந்திப்போம். உயிரே போவதாக இருந்தாலும் அறிவை எங்கிருந்தாலும் பெற பாடுபட வேண்டும். அதே மாதிரி தன் உயிரையே ஒருவன் எடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் தனக்கு தெரிந்த அறிவை அவனுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்திய பண்பாடு. எவ்வளோ அருமையாக இருக்கு பாரு. உயிரே போகிறதா இருந்தாலும் இப்படியாவது அந்த அறிவு, அந்த நேரத்தில் அறிவு சம்பாதிக்கணும். உயிரே ஒருத்தர் எடுக்கிறதா இருந்தாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவை அவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக ஒரு உதாரணம், மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். உயிர் விடுவதற்கான தருணத்தை அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அப்பொழுது எத்தனையோ கேள்விகள் அவரிடம் கேட்கப்படுகின்றன. அவருக்கு பதில் சொல்லுகிறார். அப்போதும் அங்கே கிருஷ்ணன் நிற்கும் பொழுது, கண்ணபிரான் நிற்கும் பொழுது கண்ணனிடம் கேள்வி கேட்டு அவருக்கு பதில் பெற வேண்டிய ஆர்வம் இருக்கிறது. அந்த அறிவு பெறுவது என்கின்ற ஆர்வம் கடைசி வரை இருக்க வேண்டும். சீக்கிங் நாலேஜ் should be a continuous process. There is no ceiling for knowledge என்பதை பீஷ்மர் காட்டுகிறார். அதே பீஷ்மர் தான் உயிரையே எடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் தனக்கு தெரிந்த அறிவை அவனுக்கும் கொடுப்பது. உங்களை எப்படி ஜெயிப்பதுன்னு கேட்கிறாரு தர்மபுத்திரர் பீஷ்மரை. கேட்டா சொல்லித்தான் ஆகணும், அந்த அறிவை கொடுத்து தான் ஆகணும். தன்னை எப்படி வெல்வது என்கின்ற உபாயத்தை தர்மருக்கு கொடுத்தவரே பீஷ்மர். சிகண்டியை நீ கொண்டு வச்சேன்னா அவன் முழு ஆண் கிடையாது. என்னால் சிகண்டியை வைத்த என்னால் ஆயுதம் எடுக்க முடியாது, அதன் பிறகு என்னை அர்ஜுனன் வீழ்த்துவது சுலபம் என்கின்ற உபாயத்தை தன்வாயால் பீஷ்மரே தர்மனுக்கு சொல்லுகிறார். இருட்டிலே
நமஸ்காரம் செய்கின்ற திரௌபதியை தீர்க்க சுமங்கலி பவ என்கிறார். எழுந்தால் திரௌபதி. அப்போ பாண்டவர்களை அவர் கொல்ல முடியாது என்று ஆகிவிட்டது. ஏனென்றால் இந்த ஆசீர்வாதம் பலிக்க வேண்டும். இப்படி உயிரே போவதாக இருந்தாலும் அறிவை பெறவும், உயிரை எடுக்கக்கூடிய தன்னுடைய உயிர் பறிபோகக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் அறிவை கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒப்பற்ற பண்பை பாரத நாடு நம்முடைய இந்தியாவின் மூலம் உலகுக்கே அறிவித்திருக்கிறது. அதை உணர்ந்து நாம் அறிவு பெறுவோமாக, இருக்கும் அறிவை பகிர்ந்து கொள்வோமாக. வணக்கம்.